வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று சந்திர கிரகமானது பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக அமைந்திருக்கிறதுங்க. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மிக ஆபத்தான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும், இந்த சந்திர கிரகணத்தினால என்னென்ன பாதிப்புகளானது ஏற்பட இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள போகின்ற பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஸ்கை வாட்சகர்களுக்கு செப்டம்பர் 18, 2024 அன்று ஒரு பகுதி சந்திர கிரகணமானது ஏற்படும் நிகழ்வு ஹாரிஸ் மூனினுடைய ஒரு பகுதியை பார்க்கும். இது ஒரு சூப்பர் மூனாகவும் இருக்கும். நாசாவினுடைய கூற்றுப்படி இந்த கிரகணம் ஐரோப்பாவில் அதிகாலையிலும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மாலையிலும் நிகழும். மேலுமே செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் தெரியக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக், பசிபிக், ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகாவினுடைய பெரும்பாலான பகுதிகள் கிரகணத்தினுடைய சில பகுதிகளையாவது பார்க்க முடியும். ஏப்ரல் 8 முழு சூரிய கிரகணத்தை போல வியத்தகு இல்லை என்றாலுமே உலகினுடைய சில பகுதிகளில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு தெரியும். செப்டம்பர் 18ஆம் தேதி நடக்கும் பகுதி சந்திர கிரகணம் ஆண்டினுடைய முக்கிய வானியல் சிறப்பம்சங்கள் கொண்டது என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நகரும் போது ஒரு பகுதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே பூமியினுடைய நிலனினுடைய வழியாக செல்கிறது. முழு சந்திர கிரகணத்தை போலின்றி சந்திரன் பூமியினுடைய குடைவால் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும். ஒரு பகுதி கிரகணம் சந்திரனுடைய ஒரு பகுதியை பார்க்க வைக்கிறது. மீதமுள்ளவை இருண்ட நிறத்தை பெறுகின்றன. இந்த வகையான கிரகணத்தின் போது பார்வையாளர்கள் பூமியினுடைய நிழலை பார்த்தீங்கன்னா சந்திரனில் இருந்து மெதுவாக பார்த்தீங்கன்னா கடிப்பதை பார்ப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான காட்சியை உருவாக்குகிறது. முழு கிரகணத்தை போல வியத்தகு முறையில் பார்த்தீங்கன்னா இல்லாவிட்டாலுமே ஒரு பகுதி சந்திர கிரகணம் இன்னும் ஒரு அற்புதமான காட்சியையும் வழங்குகிறது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணமானது தெரியாது. மேலுமே ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பிரல் கட்டம் மட்டுமே தெரியும். கிரகணமானது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகினுடைய இரவு பகுதிகளில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படும். உலகின் இரவு பகுதிகளில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படும். செப்டம்பர் 18 அன்று சந்திர கிரகணத்தினுடைய பெரும்பிரல் கட்டம் 6:11க்கும் பகுதி கிரகணம் 7:42:58க்கும் தொடங்கும். அதிகபட்ச கிரகணமானது 8:14க்கு பார்த்தீங்கன்னா நிறைவடையும். பகுதி கிரகணம் பார்த்தீங்கன்னா 8:45 முடிவடையும். மற்றும் பெரும்பிரல் கட்டம் பார்த்தீங்கன்னா 10:17 முடிவடையும். மேலுமே இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை என்றாலுமே இது அனைத்து ராசிக்காரர்களையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஜோதிடத்தின்படி பித்ரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் தற்செயலாக 4 ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இவர்கள் நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடலாம். இந்த ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி, சிம்ம ராசிக்காரங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கவும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகளே சந்திக்க போகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிகளில் பார்த்தீங்கன்னா மேச ராசி. இந்த ராசினருக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அப்படிங்கிறதுனால
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் வியாபாரத்திலுமே உங்களுக்கு பிரச்சனைகளானது வரலாம். மன அழுத்தங்கள் மற்றும் எரிச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும். இது ஒரு கஷ்டகாலமாகவும் உங்களுக்கு இருக்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 18க்கு பிறகு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாவடக்கமானது மிகவும் முக்கியமானது. சில நல்ல விஷயங்களை சொல்ல போயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனையிலையும் வந்து மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழியை வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில்லாமல் உங்களுடைய வேலைகள் என்னவோ அதனை சரியாக வந்து பார்த்து செய்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். உங்களுடைய வேலைகள் என்னவோ அது சரியான நேரத்தில் முடித்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடமும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சென்றீங்கன்னாவே போதுமானது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் நிதி விஷயங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி தொழிலில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் நஷ்டங்களானது வரலாம். யாருக்கும் தீமை செய்யாதே. முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் பண பரிவர்த்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் உங்களுக்கு நிதி இழப்பை வந்து ஏற்படுத்தலாம். கடன் கொடுக்காதீர்கள். தேவைப்பட்டால் எழுத்துப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பெறுங்கள். வேலையில் தாமதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி உடல் நலனில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது வரலாம். அதேபோல் தேவையில்லாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வந்து ஏற்படும். ஆனால் அதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் மட்டுமே சரியான பாதையில் வந்து பார்த்திங்கன்னா செல்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். இந்த ஒரு காலகட்டங்களில் யாரிடமும் வாக்குவாதங்களை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதே போல் அதிகப்படியான வேலையினுடைய காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை வந்து உணரலாம். இது உங்களுடைய குடும்பத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கலாம். இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலுமே உங்களுடைய வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும் அப்படிங்கிறது சொல்வதற்கு கிடையாது. இருக்கக்கூடிய இந்த சூழலானது வந்து பார்த்திங்கன்னா வந்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கும் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளானது வந்து ஏற்படுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் வந்து இருக்காது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து கொடுக்காது. மேலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலானதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வேலை குடும்பம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கு. அதனால் இந்த செப்டம்பர் 18க்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான சிரமங்களில் இருந்து நீங்கள் சற்று விடுபட நினைக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அமைதியை காக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ஈடுபாடானது உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்வதற்கு கிடையாது. உங்களுக்கு தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளே வந்து உருவாகும். இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது சிம்மராசிக்காரர்களுக்கு மனநிலையானது பாதிக்கப்படும். உங்கள் மீதான நம்பிக்கையும் குறையலாம். உங்கள் தற்போதைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிருப்தியை வந்து அடைவீர்கள் மற்றும் வேலையை வந்து மாற்றுவது பற்றியும் நீங்கள் சிந்திக்கலாம். இருப்பினுமே இது ஒரு தற்கொலை நடவடிக்கையாக வந்து இருக்கலாம். வருமானங்களும் குறையலாம். எதிர்பாராத செலவுகளால் பண நெருக்கடிகளானது ஏற்படலாங்க. லாபங்கள் குறைவதனால வணிகங்கள் புதிய திட்டங்களில் வேலை செய்வது கடினமாக வந்து இருக்கும். மாணவர்களுக்குமே படிப்பில் ஆர்வங்களானது குறையலாம். உறவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் பதற்றங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப உறுப்பினர்களிடையேயான தூரங்களானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். மேலுமே ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதிலும் தாமதங்களானது உண்டாகும். இது பெரும் சோதனை காலகட்டங்களாக வந்து இருக்குங்க. உங்களுடைய கவலை மற்றும் மன அழுத்தங்களானது அதிகரித்து காணப்படும். வருமான ஆதாரத்தில் தடைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் மோசடிக்கு வந்து பலியாகுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.